ஹை, சூப்பரா இருக்கு மாமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். மாமா, உண்மையிலேயே என் மேல இருக்கிற லவ்ல தான் இந்த சாரிய வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல? உனக்கு தான் இந்த சாரி வாங்கிட்டு வந்தேன் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல சந்தேகப்படுற? ஐயோ மாமா, நான் உங்க மேல சந்தேகப்படுவேனா? சும்மாதான் மாமா கேட்டேன். சாரி மாமா. லக்ஷ்மி, அதான் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே நீதான் விஸ்வாவோட வைஃப். அப்போ விஸ்வா கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. துளசி, உன்னோட சத்தியம் நல்லாவே வேலை செய்யுது. மாமா, ஐ லைக் யூ மாமா. என்ன நடக்குது துளசி? எதுக்கு இப்படி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு விஸ்வா, லக்ஷ்மி சந்தோஷப்பட்டா உன் அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் நான் உன்ன சாரி வாங்கிட்டு வர சொன்னேன். இதே லெவல்ல போச்சுன்னா நான் சீக்கிரமா மென்டல் ஆயிடுவேன் துளசி. நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. இப்ப விட்டா மேரேஜ் வரைக்கும் போயிரும் போல இருக்கு. என்ன பத்தி நினைச்சு பாத்தியா துளசி? நீ இதெல்லாம் சீரியஸா பண்றியா இல்ல ஏதாவது பிளானோட பண்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு விஸ்வா, தாலி கட்டுற நிமிஷத்துல கூட ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கலாம். நீ கொஞ்சம் தைரியமா இரு, டென்ஷன் ஆகாத என்ன? ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணந்தா கட்டிக்கலாமா, கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணந்தா கட்டிக்கலாமா. இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஆடிட்டு வர? அக்கா, இங்க பாருக்கா, மாமா எனக்காக புதுசா ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியே நடு ரோட்டுக்கு போய் அப்படியே குத்து டான்ஸ் போடலாம் போல இருக்குக்கா. கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணந்தா கட்டிக்கலாமா. ஏய் நிறுத்துங்கறல. என்னக்கா, ஏன் இப்படி கோவப்படுற? என்ன எதுக்கு இப்ப அடிக்கிற? இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வீட்ல அதுக்கு ஒரு ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது தெரியாம நீ இப்படி குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. என்னக்கா, திடீர்னு உனக்கு டவுட் வருது? அதான் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுல. உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வீட்ல பைரவி அத்தைக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ரகசியமா? என்னக்கா சொல்ற நீ? ராஜன் மாமா சிவகாமியோட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பைரவி கிட்ட ஒரு உண்மையை சொன்னா போதும், உன் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓ, அப்போ அந்த உண்மைதான் நீ சொல்ற ரகசியமா? சரி, அது என்னவா இருக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல.
ஆனா பைரவி அத்தைக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் சிவகாமிக்கும் ராஜன் மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ராஜன் மாமா கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சிவகாமி கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அது எப்படிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நீ ஏதாவது ஐடியா பண்ணிருக்கியா? அதுக்கெல்லாம் நான் உடனே ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஹலோ, யாரு? யோ, நான் தாயா ருத்ரா பேசுறேன். அம்மா நீங்களாம்மா? நமஸ்காரம்மா. நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டு வாசலுக்கு வந்துட்டம்மா. இங்க பாரு, அந்த வீட்ல இருக்கிறவ பேரு சிவகாமி. அவகிட்ட நான் சொன்ன மாதிரியே நீ பேசணும். அதே மாதிரி அவ உன்கிட்ட பேசுறதையும் நான் கேட்கணும். போன் ஆன்லயே இருக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி, உள்ள போ. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தாயே, சித்தன் சிவனடியார் வந்திருக்கேன் தாயே. சமைச்ச சாப்பாட்டை இந்த சித்தன் சாப்பிடுறது வழக்கம் இல்ல தாயே. மகராசி, ஒரு புடி அரிசி கொடுத்தா போதும். அதை நானே வடிச்சு சாதமாக்கி அந்த சிவனுக்கு படைச்சிட்டு நானும் பசியாத்திக்குவேன் தாயே. அப்படியா? சரி இருங்க சாமி, நான் இதை கொண்டு வரேன். இந்தாங்க சாமி. ஐயோ, அரிசி எல்லாம் சிந்தி போச்சே. உன் சிந்தனை சரியில்லை தாயே, அதான் அரிசி சிந்திருச்சு. என்ன சாமி சொல்றீங்க? ஓ மனசுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடக்குது. அதனாலதான் உன்னால சிந்தனைய கட்டுப்படுத்த முடியல. பதர்ன காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க தாயி. அதே மாதிரி உன் சிந்தனை எல்லாம் சரியில்லாம போனாலும் நீ செய்யற புண்ணியமெல்லாம் சிந்தி செதறி போகும். அது நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. இருபது வருஷமா என் மனசுல சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தை பூட்டி வச்சிருக்கேன். அத வெளியில சொன்னா என்ன நடக்குமோங்கிற பயத்துல என் நிம்மதியே போயிடுச்சுங்க. ஐயோ, அந்த ரகசியம் என்னன்னு சீக்கிரமா சொல்லு சிவகாமி. அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாத தாயி, உன் கவலைய நான் போக்குறேன். இந்த சித்தன் கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லு. நான் சிவன்கிட்ட பேசி உன் மனச சாந்தப்படுத்துறேன். அதுக்கப்புறம் உன் மனசும் அமைதியாயிடும், உன் குடும்ப பிரச்சனையும் காத்துல பறந்து போயிடும். என்ன தாயை யோசிக்கிற? இந்த சிவனடியார் மேல உனக்கு சந்தேகமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரி தாயி, இப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்கிறேன். காலையில பூஜை அறையில விளக்கு ஏத்துனியா? விளக்கு ஏத்துனங்க. இப்ப உள்ள போய் பாரு, அந்த விளக்கு அணைஞ்சிருக்கும்.
அப்படி அந்த விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நானே போயிடுவேன். விளக்கு அணைஞ்சிருந்துச்சுன்னா என்ன உள்ள கூப்பிடு. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே விளக்கு அணைஞ்சுதான் இருக்கு. சித்தன் வாக்கு சிவன் வாக்குமா. ஓ மனச நான் சாந்தப்படுத்துறேன். உள்ள வந்து பூஜை அறைய காட்டு தாயி. சரிங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க. தாயி, ஒரு தேங்காய தண்ணீரை நனைச்சு எடுத்துட்டு வா தாயி. சரிங்க. இந்தாங்க. அந்த தட்டெடு தாயி. தாயி, இந்த அதை வாங்கி இந்த தேங்காயை கையில வச்சுக்கிட்டு 3 தடவை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு ஓ மனசுல இருக்க ரகசியத்தை அந்த கடவுள்கிட்ட சொல்லிடு தாயி. சரிங்க சாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தாயி, கண்ணை துறக்காம அந்த சிவனுகிட்ட உன் ரகசியத்தை சொல்லு தாயி. சாமி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் அன்னைக்கும் ஒரே நாள்ல பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நான் என் அன்னைக்கு தெரியாம ஒரு காரியத்தை பண்ண சாமி. சொல்லு தாயி. அது என்னன்னு சொல்லு தாயி. சிவன் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லு தாயி. அது வந்து
சார் 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 அடிக்காது சார் 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 விட்டுருங்க சார் சார். சொல்லு. போன் ஆன்ல வச்சுட்டு சிவகாமி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன சொல்ல சொன்ன? யார் போன்ல? எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க? சிவகாமி ஃப்ராட். உன்னை பேசி வச்சு அது யாரோ கேட்கறதுக்கு அந்த போனை ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியாம நீ பேசிக்கிட்டே இருக்க. உன்னை அனுப்பி யார போன்ல ஒட்டு கேட்கறது? போட கூடுறா. ஹலோ, காரியத்தை கெடுத்துட்டானே. சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சொல்றா, யார் உன்னை அனுப்பிச்சது? சொல்லு, யார் அனுப்புனது? சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்து இவங்க கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொன்னாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த போன் என்கிட்டே இருக்கட்டும். கடைசியா வந்த நம்பர் வச்சு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணன்னு தெரிஞ்சது உள்ள வச்சு தோடு உரிச்சிடும். வாடா, ஓடான்றல. என்னங்க இது? இப்படி எல்லாம் கூடவா ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க? நான் பேசுறத யாருங்க கேட்கணும்? அது வேற யாரும் இல்ல சிவகாமி, அந்த ருத்ராதா. ருத்ராவா? அவ எதுக்காக கேட்கணும்னு நினைக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அது ஒண்ணும் இல்ல சிவகாமி, உனக்கும் அண்ணன் குடும்பத்துக்கு நடுவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு ருத்ராவுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு போலி சாமியாரை ரெடி பண்ணி உன்னை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கா. நல்ல வேளை நீங்க சரியான சமயத்துல வந்துட்டீங்க. அப்படி இல்லனா துளசிதான் பைரவி அண்ணியோட பொண்ணுங்கிற விஷயத்த நான் உளறி இருப்பேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ருத்ரா கண்டிப்பா எனக்கும் அன்னிக்கும் நடுவுல ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுருப்பா. இது பார் சிவகாமி, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. முன்ன பின்ன தெரியாதவங்களா வீட்டுக்குள்ள விடாத, புரிஞ்சுதா? கடவுள் பேரை சொல்லி கூட இப்படி என்னை ஏமாத்துறாங்களே. ச்சே.